அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு சலுகைகளால் நிரம்பி வழியும் தொழுகை, காலாகாலம் கலா செய்யும் கொடுமை. அந்தந்த நேரத்தில் தொழ வேண்டும் என்று அத்தியாயம் 4 வசனம் 103 என்ற வசனத்தில் அல்லாஹ் கடுமையாக கூறியிருந்தும், மேற்கண்ட ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரிய நேரத்தில் தொழுதாக வேண்டும் என்று கண்டிப்பாக உணர்த்தியிருந்தும், சிலர் சுபுஹு தொழுகையிலிருந்து இசா தொழுகை வரை மொத்தமாக தொழுது கடனை கழித்து கணக்கை தீர்ப்பதற்கு காரணம், ஒருவேளை தொழுகையை விட்டுவிட்டால் மறுவேளையில் தொழுது கொள்ளலாம் என்பது போன்ற சட்டங்களை சொல்வதால்தான். தொழுகையை இவ்வாறு கலா செய்யலாம் என்று சொல்வது நல்ல நோக்கத்திற்காகத்தான். ஓர் அடியான் தன் மீது கடமையாக்கிவிட்ட தொழுகையை விட்டுவிட்டால் அது கடனாகி விடுகிறது. கடனை திருப்பி செலுத்துவது எப்படி கட்டாயமோ அதுபோல் செலுத்தியாக வேண்டும், இல்லையேல் அல்லாஹ் தண்டித்து விடுவான் என்பதற்காகத்தான் கலா தொழுகை உண்டு என்று கூறுகிறோம் என்று மார்க்க தீர்ப்பு வழங்குகின்றனர். மார்க்கத்தில் இல்லாத இது போன்ற தீர்ப்புகள் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்துகின்றன என்பதை இங்கு குறிப்பிடுவது அவசியமாகும். இவ்வளவு நாளும் தொழாமல் இருந்து விட்டோமே, சரி, இன்றையிலிருந்து இனிமேலாவது ஒழுங்காக தொழுவோம் என்ற நல்ல முடிவிற்கு ஒருவன் வந்து மார்க்க அறிஞரிடம் பத்வா கேட்கின்றான். இன்றையிலிருந்து நான் தொழப்போகிறேன், இதுவரை நான் விட்ட தொழுகைகளின் நிலை என்ன என்று கேட்கின்றான். அதற்கு அந்த மார்க்க அறிஞர் ஓர் அதிரடி தீர்ப்பை வழங்குகிறார். நீ 15 வயதில் இருந்து உனக்கு தொழுகை கடமையாக்கி விட்டது, ஆனால் 20 வருடங்களாக தொழாமல் இருந்து விட்டாய். எனவே 20 ஆண்டுகால தொழுகையை நீ கலா செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு வழங்குகிறார். தொழப்போகின்றேன் என்று திருந்தி வருவதற்கு இந்த தீர்ப்பு திருப்பு முனையாக அமையவில்லை. திருந்தி வருந்தி வந்தவரின் நம்பிக்கையை அறுத்துவிடும் கத்தி முனையாக அமைந்து விட்டது. இவ்வளவு நாட்கள் நிலுவையாக குவிந்து கிடக்கும் தொழுகைகளுடன் இனிமேல் உள்ள தொழுகைகளும் கிடந்து போகட்டும் என்று வந்த வழியை பார்த்து திரும்பி விடுகிறார். இல்லை என்றால் காலம் காலமாக செய்து அவதிப்படுகிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை, மாறாக நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக உங்களை தூய்மைப்படுத்தவும் தனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தவுமே விரும்புகிறான். அல் குர்ஆன் அத்தியாயம் 5 வசனம் 6. உங்கள் தந்தை இப்ராஹிமின் மார்க்கமான இம்மார்க்கத்தில் அவன் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 22 வசனம் 78. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எளிமையாக்கி இருக்கும் போது இம்மார்க்கத்தை நாம் சிரமமாக்குவது எந்த வகையில் நியாயமாகும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.